இப்போ விமெனோட லைஃப் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அடாலசன்ஸ், பியூபர்ட்டி, மெனார்கி அதெல்லாம் இன்க்ளூடட் யுவர் ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப், நம்ம ப்ரெக்னென்சி ரிலேட்டட் பீரியட்ஸ் இதெல்லாம். அதுக்கப்புறம் மெனோபாஸை நம்ம எல்லாருமே ரொம்ப கவனமே செலுத்துறதில்ல. பேஷண்ட்ஸும் சரி, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி, ஆஸ் அ சொசைட்டி, எவ்ரிதிங். ஸோ வாட் இஸ் மெனோபாஸ்? நம்மளுக்கு பீரியட்ஸ் 12 monthsக்கு வரலனா அது பேர் மெனோபாஸ். எந்த ஏஜ் குரூப்பில் வரோன்னா எனிவேர் பிட்வீன் 48 to 52 years of age. 3 விதமான ஃபேஸஸ் இருக்குது. அப்படின்னா பெரிமெனோபாஸ் ஒரு 8 years, 6 to 8 years பிஃபோர் மெனோபாஸ்லேயே நம்ம பெரிமெனோபாஸ் ஆரம்பிக்குது. இந்த பெரிமெனோபாஸ் ஏஜ் குரூப்பில் என்ன ஆகும்னா நம்மளோட ஹார்மோன்ஸ் டிக்ளைன் ஆகும், நம்மளோட எக்ஸ் ரிசர்வ் டிக்ளைன் ஆகும். ஸோ ஸ்லோவாக அந்த பெரிமெனோபாஸ் இட்ஸ் ஓவர் ஃபியூ months to yearsன்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு மெனோபாஸ் ஒரு பீரியட் கிடையாது. இட் இஸ் த டைம் வேர் ஆர் பீரியட் ஸ்டாப்ஸ். அந்த 12 monthsக்கு பீரியட்ஸ் இல்லை, ஹார்மோன்ஸ் டிக்ளைன் ஆகும். நம்மள FSH LHன்னு இன்னொரு 2 ஹார்மோன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் டிக்ரீஸ் ஆகிறது. ஸோ நம்மளோட ரீப்ரொடக்டிவ் ஏஜ் அப்படின்னா நம்ம ப்ரெக்னென்ட் ஆகக்கூடிய அந்த பீரியட் நம்மளுக்கு ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதுதான் மெனோபாஸ். போஸ்ட் மெனோபாஸ்னா அதுக்கப்புறம் அந்த மெனோபாஸ் இஸ் ஜஸ்ட் அது ஒரு இவெண்ட். அதுக்கப்புறம் போஸ்ட் மெனோபாஸில் நம்ம மெனோபாஸ் அட்டைன் ஆகிட்ட பிறகு நம்மளுக்கு என்னென்ன சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்லாம் வருது, அதுக்கப்புறம் நம்ம அட்டைன் ஆகிறது தான் அந்த போஸ்ட் மெனோபாசல் பீரியட் that continues till the end of our lives. So இதுதான் ஸ்டேஜஸ் ஆஃப் மெனோபாஸ்.